இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஹே ஹாய் கர்ணா, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன்டா. நீ எப்படி இருக்க? சூப்பரா இருக்கேன் கர்ணா. என்னது கருணாவா? அவரு வயசு என்ன, உன் வயசு என்ன? பேர் சொல்லி கூப்பிட்டு இருக்க. ஒழுங்கு மரியாதையா அண்ணன்னு கூப்பிடு. சித்ரா பரவாயில்ல, விஸ்வா என்ன பேரை சொல்லியே கூப்பிடலாம். தட்ஸ் கர்ணா. சித்தி பாத்தீங்களா, அவன் என்ன கலெக்டர் வேலையா பாத்துட்டு வந்திருக்கான். இவனை விழுந்து விழுந்து கவனிக்கிறாங்க. இதோ இங்க ஊட்டில இருக்க கான்வென்ட், அங்கதானே படிச்சுட்டு வந்திருக்கான். அதுவும் ஒழுங்கா படிக்கல. எல்லா சப்ஜெக்ட்லயும் பாஸ் ஆவானான்னு கூட தெரியல. ஏய், வந்தது வராததுமா ஏண்டி அவனை கரிச்சு கொட்டுற? யூடியூப் ரூட்டஸ், உங்களுக்கும் அவன் தானே முக்கியமா போயிட்டான். நீங்களும் அவங்க கூட சேர்ந்துட்டீங்கல்ல. மக்கு மக்கு, அதெல்லாம் ஒண்ணு கிடையாது. நீ கண்டதையும் யோசிச்சுட்டு இருக்காத. சித்தி, ஒவ்வொரு தடவையும் அவன் வந்துட்டு போறப்போ இப்படி விதவிதமா சமைச்சு போடுறாங்க. அவனை மூக்கு பிடிக்க சாப்பிட்டுட்டு மூளை மழுங்கி போய் சோம்பேறியா வந்திருக்கான். நீ பேசாம இரு. அங்க அவங்க காதுல விழுந்துற போதே அப்புறம் பிரச்சனை ஆயிடும். விழுந்தா விழுந்துட்டு போட்டோம். படிப்பே வரல இவனுக்கு. இவனை கூட்டிட்டு போய் ஊட்டி கான்வென்ட்ல விட்டு படி படின்னு சொன்னா படிச்சிருவானா? ஆனா நான் நல்லா படிச்சு ஸ்கூல் ஃபர்ஸ்ட் வந்தேன். ஆனா என்ன இதுக்கு மேல படிக்க வேண்டாம்னு சொல்லி வீட்லயே இருன்னு சொல்லிட்டாங்க. இதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லை சித்தி. என் சாபம் உங்க யாரையும் சும்மா விடாது. அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். சித்ரா, அண்ணி சாப்பாடு போடுறீங்களா? பசிக்குது. தட்டு கொடுக்கறனா, நான் சாப்பாடு போட்டு வரேன். நான் சித்ரா, என்னாச்சு? ஏன் கோவமா இருக்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இல்லையே, முகத்துல கோவம் தெரியுது. தம்பிக்கிட்ட பேசுனியா? உங்க எல்லாருக்கும் அவன் தான் கண்ணுக்கு தெரியறான்ல. எல்லாரும் அவனை தலையில தூக்கி வச்சு கொண்டாடுங்க. என்னை யாரும் கண்டுக்கிறது இல்ல. சித்ரா, அப்படிலாம் கிடையாது. விஸ்வா எப்படி இந்த வீட்டுக்கு இளவரசனோ அதே மாதிரி இந்த வீட்டுக்கு இளவரசி நீதான். கண்டதெல்லாம் யோசிக்காத. என்ன? ஆமா, சாப்பிட்டியா? எனக்கு ஒண்ணு வேணாம், போங்க. கர்ணா, இந்தா நீ போய் சாப்பிடு போ. அண்ணே, அது அப்படிதான், நீ கண்டுக்காதவா. சாப்பிடு, நான் தண்ணி எடுத்து வைக்கிறேன்.